லூக்கா 1:45 எலிசபெத் மரியாளை பார்த்து, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். கர்த்தர் அவளுக்கு என்ன சொன்னார்? நீ கன்னிப்பெண்தான், ஆனாலும் உலக ரட்சகர் உன் கர்ப்பத்தில் பிறப்பார் என்று. இதை விசுவாசிப்பது எவ்வளவு பெரிய கடினம்! இது எப்படி ஆகும் என்று அவள் கேட்ட போதிலும் தேவனை முழுமையாய் விசுவாசித்து ரட்சகரை தன் வயிற்றில் சுமக்க ஏற்றுக்கொண்டார். அவளுடைய விசுவாசம் மிகவும் பாராட்டுக்குரியது. எனவே தேவனும் அவளை பாக்கியவதி என்று கூறுகிறார். நாமும் தேவனுக்கு முன்பாக பாக்கியவதியாக பாக்கியவானாக இருக்க, தேவனால் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற, தேவன் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற வேண்டுமானால் அந்த விசுவாசம் நமக்குள் அதிக அவசியமாய் இருக்கிறது. மத்தேயு 5 பாக்கியவான்கள் யார் யார் என்று ஒரு பட்டியலே உள்ளது. அதில் துன்பப்படுகிறவர்கள் கூட பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி துன்பப்பட முடியும்? விசுவாசம்தான். எனக்கு என்று ஒரு பரலோகம் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு போகும் முன்னாடி இந்த பாடுகள், இந்த உலகத்தில் படும் பாடுகள் எனக்கு ஒரு மகிமைக்கு ஒப்பானதே அல்ல என்று துன்பத்தை சகித்தார்கள். அப்படியே பேதுருவும் கூட என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொன்னார். அவர்தான் முதலில் விசுவாசம் இல்லாமல் தேவனை மறுதலித்தவர். விசுவாசித்த போதோ தேவனுக்காக எப்பேற்பட்ட துன்பத்தையும் சகிக்க அவர் ஆயத்தமாயிருந்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரம தேசத்தில் மிகப்பெரிய மகிமைக்கு பாக்கியவானாய் அவர் மாறினார். ஆமாங்க, தேவனால் சொல்லப்பட்டது நமக்குள் நிறைவேற வேண்டுமானார் நம்முடைய விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ண வேண்டுங்க. குறைவா இருந்தா தேவனிடத்திலேயே அதை பத்தி நம்ம கேட்கலாம். அவர் போதுமான விசுவாசத்தை நமக்கு தருவார். ஆனாலும் நாம் தேவனை முழுமையாய் சூழ்நிலைகள் மாறினாலும், எவ்வளவு துன்பங்கள் நேரிட்டாலும் முழுமையாய் நம்பும் போது தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிறைவேறும் அளவுக்கு நம்மை பாக்கியவானாய் மாற்றுகிறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, விசுவாசிக்கிறவர்களை பாக்கியவான் என்று சொல்லுகிறீரே, சூழ்நிலை மாறும் போது என் விசுவாசம் தடுமாறுகிறது ஐயா. எனக்குள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. நானும் பாக்கியவானா இருக்கத்தக்கதாக உம்மால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் எனக்குள் நிறைவேற எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.